ரஜினி சார் பத்தி சாரை பத்தி பேசாத இருக்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட். சந்திரமுகியா இருந்தாலும் சரி, லாஸ்ட்ல தர்பார் வந்து பிருந்தா ஏதோ நார்த்ல மாட்டிக்கிட்டா சொல்லிட்டு நான் தான் போயிருந்தேன். என்னை கூப்பிட்டாங்க. இவரு டைரக்டர் வந்து கலாமாஸ் வந்து வந்து பண்ணிட்டு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன முருகதாஸ் சாரு கலாமாஸ் வந்தா நல்லா இருக்கும், அந்த ஒன் டேயாவது வந்து மாஸ்டர் பண்ணோன்னு. சார் அன்னைக்கு ரொம்ப நாள் கழிஞ்சு இப்ப மீட் பண்ணும் போதும் ரஜினி சாருடைய அந்த எனர்ஜி, அதோடைய ஒர்க்கு இன்னும் எல்கேஜி படிக்கிற மாதிரிதான் லொகேஷன் நிற்பாரு. நான் சும்மா நான் எப்ப பார்த்தாலும் என்னோட ஹேபிட் அப்படின்னா ரெடி ரெடி எப்ப பார்த்தாலும் என்ன சொல்ற ஹேபிட். சோ நான் தர்பார்ல வந்து நான் அதுவும் நைட் எல்லாம் தூங்காம தான் போய் லொகேஷன் போனேன். ஏன்னா நான் கொச்சின்ல இருந்தேன். கொச்சின்ல இருந்து அந்த உடனே போய் ஒரு நாளாவது நீங்க வந்தான்னு சொன்னா அப்படி. அதாவது நைட்டு இங்க 9 மணிக்கு இறங்கி வீட்டுல வந்து வெறும் ட்ரெஸ் எடுத்து திருப்பி உடனே போய் டெல்லியில இருந்து ராஜஸ்தான் போய் ரூம்ல அப்படி பெட்டி எடுக்குது. மேடம் மேடம் எல்லாரும் வெயிட்டிங் அப்படி ஓடினவன் நான். சோ நைட்டு ஃபுல்லா தூங்காம டிராவல் பண்ணிக்கிட்டே போய் ஷூட்டிங் பண்ணும்போது செம்ம சாங் அந்த சாங். அப்படி பண்ணும்போது நான் எப்ப பார்த்தாலும் ரெடி ரெடி அப்படி டீ குடிக்கும் ரெடி சொன்ன வச்சுட்டு வந்துருவாரு. சரி என்ன இப்படி கூட அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அவர் எப்பயுமே நான் அவரை பார்க்கும்போது ஒரு மகானா தான் பாக்குறேன். அண்ட் ஒரு எல்லாருமே ரெஸ்பெக்டா தான் பேசக்கூடிய ஒரு உண்மையான ஒரு தலைவர் நான் சொல்லுவேன். அதாவது சூப்பர் ஸ்டார். அதாவது ஏன்னா நாங்க அந்த தர்பார் போகிறதுக்கு முன்னாடி நான் கொச்சின் ஷூட்டிங் போகும்போது 2 பேரையும் நான் பிளைட்ல பார்த்தேன். ஐ மீன் ஏர்போர்ட்ல வந்து ரஜினி சாரையும் பார்த்தேன், நயன்தாராவையும் பார்த்தேன். நான் கொச்சின் போறேன், இவங்க ராஜஸ்தான் போறேன். எனக்கு அந்த தாட்டே இல்ல. என்ன ஏன்னா நான் வேற இதுக்கு நீங்கள் பிருந்தா மாஸ்டர் தான் கமிட் ஆயிருக்காங்க. ஆமா பிருந்தா தான் பண்றா அந்த பாட்டுக்கு. ஏன்னா அது ஏதோ தள்ளி அதுல பண்ண. அப்புறம் திடீர்னு நாங்க கொச்சின்ல ஷூட்டிங் முடிச்சிட்டு ஒன் டே எனக்கு அந்த பேலன்ஸ் ஷூட்டிங் இருந்தது. அந்த பேலன்ஸ் ஷூட்டிங் முடிஞ்சா திடீர்னு வந்து எங்க அக்கா போன் பண்றேன். சார் ஒன் டே தானே அசிஸ்டன்ட் தானே எப்பயுமே பண்ணுவீங்க, என்ன திடீர்னு எனக்கு போன் பண்றேன்? எங்க அக்காட்ட கேட்டேன். இல்ல முருகதாஸ் வந்து கலாமாஸ்டர் சொல்லுங்க, ரஜினி சார் சொல்லிட்டாரு கலாமாஸ் வந்தா. ஏன்னா இந்த பாட்டு வந்து சிச்சுவேஷன் சாங். அந்த லோகி காமெடி யோகி பாபு வந்து அந்த செயினை திருடுற மாதிரி அந்த விட்டு. சோ நீங்க வரணும் அப்படின்னா நான் சொன்னேன், ஐயோ நான் கொச்சின்ல இருந்து நான் எப்படி வருவேன் அப்படின்னு. அப்போ எங்க அக்கா சொன்ன, எப்படியாவது வந்துட்டு போகலா ப்ளீஸ் கலா அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயோ நாளைக்கு தானே எனக்கு ரிட்டர்ன் ஃபிளைட், என்ன எனக்கு தெரியாது, நீ வரணும் அப்படின்னு. இல்ல சாரு கேட்ட. அப்புறம் எனக்கு கேமராமேன் சந்தோஷ் சிவன் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன்னா ரோஜால இருந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். அவரும் சொல்லி இருக்கிறதுனால நான் யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டேன். எப்படி கஷ்டமா இருந்தா நான் இது பண்றேன். அப்போ எவ்வளவு அங்க ஊர்ல மாட்டிக்கிட்டா ஏதோ ஃபிளைட் கேன்சல்னு. சரி ஓகே, கஷ்டமோ நஷ்டமோ ஒன் டே கஷ்டப்பட்டா போதும் பாவம் போய் பண்ணிட்டு, ஏன்னா கூப்பிடும் போது நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டு. அப்புறம் அவங்க கொச்சின்ல இருந்து நான் சொன்னேன், ஐயோ கொச்சின்ல இருந்து எல்லாம் வரவே முடியாது, ஏன்னா ஒண்ணுமே லக்கேஜ் ஒன் டே ஷூட்டிங்க்கு ஒரு ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி நைட்ல அது மறக்கவே முடியாது. நைட் எல்லாம் முழிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா 11 மணி ஃபிளைட் நைட்டு, திருப்பி டெல்லியில 3 மணிக்கு இறங்கி அங்க இருந்து டொமஸ்டிக் திருப்பியும் போய் அப்படியெல்லாம் புடிச்சு போய் ராஜஸ்தான்ல இறங்கும் போது காலைல 9 மணி. மேடம் சீக்கிரம் வாங்க, எல்லாரும் கேமரா எல்லாம் அப்படியே என்ன ஷார்ட் எல்லாம் வச்சு ரெடியா இருக்காரு. முருகதாஸ் ஸ்டோரி சொன்னாரு, கடன்னு போய் பண்ணி அந்த ஒன் டே முடிச்சுட்டு ரஜினி சார் இருந்துட்டு போங்க சொன்னார். இல்ல சார் நான் வேற எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்தோடனே விட்டுட்டு போயிட்டேன் வந்துட்டு. அந்த சாங்ல மேம் இந்த லாஸ்ட்ல ரஜினி சாரும் நயன்தாரா மேடமும் அந்த லாஸ்ட் பிட் ஆடுவாங்க பாருங்களேன், சேர்ந்த மாதிரி செமையா இருக்கும். அது எப்படி மேம் சூப்பரா இருந்தது அந்த இது? அது வந்து நான் ஒரு பிட்டு பண்ணேன், பிருந்தாவும் பண்ணா, 2 மிக்ஸ் பண்ணதான் வந்திருக்கும் உங்களுக்கு. 2 மிக்ஸ் பண்ணி இருக்கும். அது வந்து நானும் ஒரு, ஏன்னா நான் என்னென்ன பிட்டோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டேன். சோ அவ்வளவு மிக்ஸ் பண்ணி வந்தனால அது 2 ஆர்டிஸ்ட்ல நல்ல ஆர்டிஸ்ட்.